ஸோ இன்னைக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்ற மாடர்ன் தியரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இருக்கு இல்லையா, வெயிட், ஓகே, ஓகே, இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இருக்கு இல்லையா, இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்றது இட் வாஸ் அன் ஸோ அட்வான்ஸ்டு தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அட்வான்ஸ்டு தியரி. ஓகே, இந்த தியரியை யார் யார் சொன்னது அப்படின்னா, இந்த தியரி இட் வாஸ் அன் அட்வான்ஸ்டு தியரி. சரியா? இந்த தியரியை சொன்னது யார் யார் அப்படின்னா, ஸோ வெயிட், இதை நான் இதுக்கு முன்னாடி இங்கே வச்சிருந்தேன். ஓகே, இந்த தியரியை சொன்னது, ஓகே, இந்த தியரியை சொன்னது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவல் ரைட், யாரு? சீவல் ரைட், சீவல் ரைட், ஃபிஷர், Sewell Wright, Fisher, okay, Mayer, Huxley, okay, Dobzhansky, then Simpson, Haeckel, okay, சரியா? சிம்சன், ஹெக்கல், ஓகே, இவங்க தான். சரியா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்றது ஒன்று சொன்னது. சரியா? இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எவல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த எவல்யூஷன் ஸோ ஜெனட்டிக் காரணத்தில், ஓகே, ஜெனட்டிக் மூலியமா எவல்யூஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னது தான் யாரு? ஸோ இந்த அப்படின்னு சொன்னது தான் இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த மாடர்ன் சிந்தட்டிக், சரியா, இந்த எவல்யூஷன் அப்படின்றது எதாவது நடக்கும் அப்படின்னா, ஸோ மொத்தமாக ஒரு 5 ரீசன் சொல்லியிருப்பான். ஓகே, அந்த 5 ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அவன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மியூட்டேஷன். ஃபர்ஸ்ட் என்னது? மியூட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மியூட்டேஷன். செகண்ட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ குரோமோசோமல், ஓகே, குரோமோசோமல் டிசார்டர்ஸ், ஓகே, டிசார்டர் இருப்பாங்க, குரோமோசோமில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஓகே, குரோமோசோமல் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, தென் அதுக்கடுத்தது வந்து பார்த்தா ஜீன் ரீகாம்பினேஷன், wait, yes, gene recombination, அதுக்கப்புறமா ஸோ நேச்சுரல் செலெக்ஷன். ஃபோர்த் ஒன் நேச்சுரல் செலெக்ஷன். ஃபிஃப்த் ஒன் அப்படின்றது என்னது? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். என்னது? ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். சரியா? ஸோ இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன், சாரி, இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்றது இந்த 5 பற்றி சொல்லத்தான். ஸோ இந்த 5 காரணமாக எப்படி எவல்யூஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மியூட்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வி டாக்கிங் அபவுட் மியூட்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மியூட்டேஷன். சரியா? இந்த மியூட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒன்றும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலில் நடக்கக்கூடிய திடீர் சேஞ்சஸ். ஓகே, டக்குனு ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ மியூட்டேஷன் சொல்லுவோமா? ஓகே, இந்த மியூட்டேஷன் 2 விதமான மியூட்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னா சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, சாரி, ஓகே, faster changes in genetic material. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. ஸோ சாரி, மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபாஸ்டர் சேஞ்சஸ், அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் மெட்டீரியல் நடக்கக்கூடிய ஃபாஸ்டர் சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மியூட்டேஷன் 2 டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் இருக்குது. ஒன்று பாயிண்ட் மியூட்டேஷன், இன்னொன்று ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 படிச்சு வைப்போம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மியூட்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த மியூட்டேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஜெனட்டிக் கேரக்டர். ஓகே, விச் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்னது? ஸோ நம்மளுக்கு தெரியும் குளுட்டமிக் ஆசிட் வரல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? குளுட்டமிக் ஆசிட் இருக்கு இல்லையா,
குளுட்டமிக் ஆசிட் வந்து 6th பொசிஷன்ல குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குளுட்டமிக் ஆசிட் போல என்ன நடக்குது, ஸோ வேலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது எங்க என் சிக்கிள் செல் அனிமியாவில். சொல்யூஷன் புரியுதா? சிக்கிள் செல் அனிமியாவில். ஸோ ஒரே ஒரு சின்ன சின்ன பிளேஸ் தான். ஓகே, விச் மீன்ஸ் ஒரு சின்ன பிளேஸ் தான் அது. என்ன பிளேஸ் அப்படின்னா, ஸோ நம்மளோட அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அமினோ ஆசிட்ல 6th பொசிஷன், விச் மீன்ஸ் 6th பொசிஷன் அப்படின்றது வெயிட் சிக்ஸ்த் பொசிஷன்ல அமினோ ஆசிட்ல 6th பொசிஷன்ல குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். என்னது? குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குளுட்டமிக் ஆசிட்ல ஸோ சின்ன பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்து, என்னது, ஒரு சின்ன பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்து என்ன பண்ணும் ஸோ சின்ன பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்து குளுட்டமிக் ஆசிட் பதில் என்ன வந்துடும், வேலைன் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிடும். சொல்யூஷன் இருக்கா? அப்போ வேலைன் ப்ரொடியூஸ் ஆனோடனே என்ன நடக்கும்னா, அங்கே ஸோ அந்த ஆக்சிஜன், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன், ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. அப்போ ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியானவங்க என்ன ஆகும், அந்த நம்மளுடைய பிளட் இருக்கு இல்லையா, பிளட் ஆர்பிசி இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிசி என்ன ஆகுது, அந்த ஆர்பிசி ஆக்சுவலா ஆமா, ஸோ அந்த என்ன சொல்றது, கதிரறிவாள் இருக்கு இல்லையா, அந்த நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் அறுக்கிறது அந்த மாதிரி அது அறுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி அறுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த மாதிரி அறுக்கும்போது அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பண்ண, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அரிவாள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. விச் மீன்ஸ் எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, நான் வரைஞ்சே நான் சொல்லி வைக்கின்ட்டு எஸ் ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன நடக்குது, குளுட்டமிக் ஆசிட் இருக்குது. ஓகே, சாரி, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, ஓகே, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. சரியா, நம்பர் 6. ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணால் மொத்தம் எத்தனை, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வந்து பண்ணால் அமினோ ஆசிட்ஸ் வந்து லைனாக சைன்ஸ் ஆகுது. சொல்யூஷன் புரியுது, லைனாக சைன்ஸ் ஆகுது. இந்த இடத்துல குளுட்டமிக் ஆசிட்க்கு என்னன்னு சொல்லலாம், குளுட்டமிக் ஆசிடை GAGன்னு சொல்லலாமா? நான் வந்து கலர் மாற்றிக்கிறேன், ஐ சேஞ்சஸ் த கலர். எஸ், இதை நான் என்ன சொன்னேன், GAG. ஓகே, GAG என்னது, ஸோ இட் இஸ் அன் குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிட். ஓகே, இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாமா? இதை நம்ம என்ன சொல்லலாம், குளுட்டமிக் ஆசிட் சொல்லலாமா? இப்போ நான் ஒன்றும் இல்லை, இந்த குளுட்டமிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த குளுட்டமிக் ஆசிடுக்கு பதிலாக என்ன நடக்குது, அந்த GAG இந்த இடத்துல என்னன்னு மாறிடுச்சு, ஸோ இந்த மாதிரி GUG இந்த மாதிரி மாறிடுச்சு. சரியா, ஏக்கு பதிலாக சின்னதாக ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக நடினைக்கு பதிலாக யுராசில் வந்து பண்ண ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. அப்போ GUGன்றது என்னது, ஸோ வேலைன்னு சொல்லுவோமா? வேலைன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சா? அப்போ இந்த சின்ன, அப்போ பாருங்க, இந்த சின்ன சேஞ்சஸ்ல, ஸோ என்ன சொல்லுது, இந்த சின்ன சேஞ்சஸ்ல நம்ம ஜெனடிக் கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம ஜீன்ல ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல ஒரு சின்ன பிளேஸ் தான் வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, அந்த சின்ன சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட பீனோடைப் கேரக்டர் என்ன பண்ணுது, அஃபெக்ட் ஆகுது. விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது என்ன பண்ணுது, ஜீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்குது. என்னது, ஜீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்குது. ஜீனோடைப் சேஞ்சஸ் இட்ஸ் லீட்ஸ் டு பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும். சொல்யூஷன் புரியுதா? அப்போ பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன கிரியேட் ஆயிருக்கும், எவல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கும். என்னது, எவல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம 6th பொசிஷன்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய ஜீனோடைப் ஜெனடிக் கேரக்டர்ல வந்து சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா, நம்ம ஜெனடிக் கேரக்டர்ஸ்ல சேஞ்சஸ் நடக்குது. நம்ம ஜெனடிக் கேரக்டர்ஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பீனோடைப்ல வந்து சேஞ்சஸ் நடக்குமா? பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன நடக்கும், எவல்யூஷன் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து பண்ணா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இவங்களுக்கு வந்து பண்ணா இவங்க வந்து பண்ணா என்னது, சிக்கிள் செல் அனிமியா வந்தவங்க அப்ப எப்படி இருப்பாங்க, ஸோ HS, ஸோ இவங்களோட ஜீன் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், HS அண்ட் HS சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இவங்க என்ன ஆயிடுவாங்க, ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்கிள் செல் அனிமியா ஆட்டோமேட்டிக்கா கேரி பண்ணி போவாங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷன் போக என்ன நடக்கும், சேஞ்சஸ் நடந்தே இருக்கும். அப்போ என்ன ஆகாதுங்க, எவல்யூஷன் கிரியேட் ஆகுது. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே சொல்யூஷன் இதுல வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொன்னேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ இங்க நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஜீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்குது, பீனோடைப் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா எவல்யூஷன் நடக்கும் அப்படின்றது. ஸோ மியூட்டேஷன் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குரோமோசோம் சேஞ்சஸ். ஓகே, செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா குரோமோசோமல் சேஞ்சஸ். ஓகே, செகண்ட் ஒன் குரோமோசோமல் சேஞ்சஸ். சரியா, குரோமோசோமல் சேஞ்சஸ் விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லைப்பா, இந்த குரோமோசோமல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோமல் சேஞ்சஸ் வந்து பண்ணால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம குரோமோசோமில் வந்து பார்த்தா என்னது, டெலிஷன், அடிஷன், ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, என்னென்ன இருக்கும்,
நம்ம குரோமோசோம்ஸில் என்னென்ன நடக்கும்? டெலிஷன், 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 ரெப்ளிகேஷன், ரெப்ளிகேஷன், டெலிஷன், ரெப்ளிகேஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ ரெப்ளிகேஷன், அதுக்கப்புறமா ஸோ அடிஷன் அப்படின்றதெல்லாம் நடக்கும். சரியா? அடிஷன், தென் வந்து பார்த்தா இன்வர்ஷன்லாம் நடக்கும். சொல்யூஷன் தான் இன்வர்ஷன். லாஸ்ட் ஒன் இன்வர்ஷன். சொல்யூஷன் புரியுதா? அப்போ என்ன நடக்கும்? ஸோ அடிஷன், ரெப்ளிகேஷன், ஸோ டெலிஷன், இன்வர்ஷன்லாம் நடக்கும். விச் மீன் டெலிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இது குரோமோசோம், விச் மீன் இது வந்து பண்ணால் குரோமோசோம். ஓகே, இது குரோமோசோமாக எடுத்துக்க. இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே இந்த இடத்துல ஏஜியூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு இது டெலிட் ஆகிட்டு யூன்னு சொல்லிட்டு வந்துடும். சொல்யூஷன் புரியுதா? இதுதான் டெலிஷன், ரெப்ளிகேஷன். நம்மளுக்கு இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். டிரான்ஸ்லோகேஷன் கூட இதுக்கான ரீசன். ஓகே, இன்வர்ஷன், another one டிரான்ஸ்லோகேஷன், டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்யூஷன் புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா டெலிஷன், ரெப்ளிகேஷன், அடிஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்? ஸோ இங்கே பாருங்க, ஜீனோடைப்ல வேரியேஷன் ஆகும். என்னது? இந்த ஜீனோடைப்ல வேரியேஷன் ஆகும். ஜீனோடைப்ல வேரியேஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஜீனோடைப் லீட்ஸ் டு பினோடைப். ஓகே, ஜீனோடைப்ல வேரியேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு பினோடைப்ல வேரியேஷன் நடக்கும். விச் மீன்ஸ் இங்கே பாருங்க, ஸோ ஜெனட்டிக் கேரக்டர்ல சேஞ்சஸ் நடக்குது. இங்கே என்ன நடக்குது? ஸோ ஜெனட்டிக் கேரக்டர்ல சேஞ்சஸ் நடக்குது. ஜெனட்டிக் கேரக்டர்ல சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன நடக்கும்? பீனோடைப்ல. ஓகே, பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும். ஆமாவா? பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும். அப்போ பீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பீனோடைப் சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கிரியேட் அன் எவல்யூஷன். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, yeah, good. The next one, gene recombination. என்னது? gene recombination. ஒன்றும் இல்லைப்பா, ஸ்லைட் காலியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது, ஸோ ஜீன் ரீகாம்பினேஷன், தேர்ட் ஒன். when talking about third one, ஓகே, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜீன் ரீகாம்பினேஷன். தேர்ட் ஒன் இஸ் அவர் ஜீன் ரீகாம்பினேஷன். ஓகே, ஜீன் ரீகாம்பினேஷன். சரியா? ஸோ ஜீன் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் நடக்கும்போது ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இதில் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். கிராசிங் ஓவர் இஸ் அக்யூர்ஸ் இன் பேக்கெட்டிங் ஸ்டேஜ். ஓகே, கிராசிங் ஓவர் இஸ் அக்யூர்ஸ் இன் பேக்கெட்டிங் ஸ்டேஜ். வெயிட், இது எதுக்கு நான் போட்டேன்? ஓகே, சரியா? கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும்? ஸோ பேக்கெட்டின் அப்படின்ற ஸ்டேஜஸில் நடக்கும். ஆமாவா? ஸோ கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும்? பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கும். ஆமாவா? சரி, ஓகே. ஸோ கிராசிங் ஓவர் நடக்கும்போது என்ன நடக்கும்? ஸோ ஜெனடிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்கும். விச் மீன்ஸ் இப்போ இங்கே என்ன நடக்கும்? ஜீன் ரீகாம்பினேஷனில் ஆக்சுவலாக ஓகே, ஓகே, கிராசிங் ஓவர் அப்படின்றதும் நடக்கும். கிராசிங் ஓவர் அப்படின்றதும் நடக்கும். ஆமாவா? கிராசிங் ஓவர்ன்றது நடக்கும். அப்போ கிராசிங் ஓவர் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். என்னது? எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்கும். ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றதும் நடக்கும். ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? ஜெனடிக் மெட்டீரியல் என்ன நடக்கும்? எக்ஸ்சேஞ்சிங் நடக்கும். சொல்யூஷன் புரியுதா? அப்போது ஜெனடிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்சிங் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஜீனோடைப்பில் என்ன நடக்கும்? ஜீனோடைப்பில் வேரியேஷன் நடக்கும். ஆமாவா? அப்போது ஜீனோடைப்பில் வேரியேஷன் நடக்கும். ஜீனோடைப் இட்ஸ் லீட்ஸ் டு பீனோடைப்பில் வேரியேஷன். ஓகே, ஜீனோடைப் வேரியேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு பீனோடைப் வேரியேஷன். ஓகே, பீனோடைப் வேரியேஷன். அப்போ பீனோடைப்பில் வேரியேஷன் நடந்துச்சுன்னா பீனோடைப் வேரியேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு எவல்யூஷன். சொல்யூஷன் புரியுதா? ஒன்றும் இல்லை, எஸ், ஓகே. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஜீன் ரீகாம்பினேஷன். ஓகே, ஜீன் ரீகாம்பினேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தா ஸோ நம்ம குரோமோசோம் இருக்குது. நம்ம குரோமோசோமில் என்ன நடக்கும்? கிராசிங் ஓவர் அப்படின்றது நடக்குமா? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் இருக்கும். சரியா? அப்போ இது வந்து எடுத்து என்ன ஆகும்? ஸோ இந்த பக்கம் ஒன்று, இப்படி ஒன்று,
ஓகே, இன்னொன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்படி கிராசிங் ஓவர் அப்படின்னு நடக்கும். சரியா, கிராசிங் ஓவர் நடக்கும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் இங்கே இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா. அப்போது ஜீனோடைப்பில் என்ன நடக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா என்ன நடக்குது, ஜீனோடைப்பில் வேரியேஷன் நடக்குது. ஜீனோடைப்பில் வேரியேஷன் நடக்கும்போது பீனோடைப்பில் ஆட்டோமேட்டிக்காக வேரியேஷன் நடக்கும். பீனோடைப்பில் வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். சொல்யூஷன் புரியுதா, சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அந்த சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எவல்யூஷனை லீட் பண்ணும். ஓகே, சொல்யூஷன் புரியுதா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, என்னது அப்படின்னா, ஸோ நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, 4th one நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வேரியேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் நேச்சுரல் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ அது என்ன பண்ணும், இந்த உலகத்தில் வாழும். நேச்சுரல் செலக்ட் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அங்கேயே வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தா டார்வின் என்ன சொல்லியிருந்தாரு, ஸோ டார்வின் வந்து பார்த்தா அதுதான் சொல்லியிருந்தார். ஓகே, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது அவர் தான் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து பண்ண சொன்னது யாரு, மிஸ்டர் டார்வின் தான் வந்து பண்ண சொன்னார். ஸோ என்ன சொன்னார், ஸோ போராட்டம் இருக்கணும், ஓவர் எக்ஸ்பிளேஷன் இருக்கணும், என்னதான் இந்த மாதிரி இருந்தால் கூட வேரியேஷன் நடந்தாலும் கூட ஸோ என்ன சொல்கிறது நேச்சுரல். ஓகே, நேச்சுரல் தான் வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன் என்னங்க, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஓகே, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஓகே, சரியா, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஸோ எவல்யூஷனுக்கு லீட் பண்ணும். சொல்யூஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், எவல்யூஷனுக்கு என்ன பண்ணும், லீட் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். ஓகே, சரி. ஓகே, the final one reproductive isolation. The final one, the 5th one, reproductive isolation. ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாங்கி இருக்குது. சரியா, டாங்கி இருக்குது. அந்த டாங்கி இன்னொரு டாங்கி என்ன பண்ணுது, ஸோ மேரேஜ் பண்ணி என்ன பண்ணுது, இன்னொரு டாங்கியை பெற்று போடுது. ஆமாவா, இன்னொரு டாங்கியை பெற்று போடுது. ஓகே, அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை. டாங்கியும் சேர்ந்தால் டாங்கி தான் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இங்கே எவல்யூஷனுக்காக என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, எவல்யூஷனுக்காக நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, இந்த டாங்கி இருக்கு இல்லையா, டாங்கியை எடுத்துன்னு போயிட்டு ஹார்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கும். ஓகே, டாங்கி எடுத்துன்னு போயிட்டு ஹார்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்போது இது ரெண்டுத்து கூட கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இது ரெண்டும் சேர்ந்து என்னத்தை பெற்று போடும், மியூலை பெற்று போடும். என்னது, மியூலை பெற்று போடும். இந்த மியூல் வந்து பார்த்தா எதை பெற்கும் அப்படின்னா எதையும் பெற்று போடாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, சொல்யூஷன் புரியுதா. இதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷனில் சரியா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிஸ், ஓகே, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசம் வந்து பார்த்தோன்னா எவல்யூஷனை கொண்டு வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஓகே, மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், எவல்யூஷன் அப்படின்னு தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாங்கிக்கும் எஸ் இப்போது டாங்கிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா டாங்கி வருது. அதே மாதிரி டாங்கிக்கும் ஹார்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மியூல் வருது. ஓகே, இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன ஆகுது, ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக சேர்ந்து ஒரு புதுசாக என்னத்தை ஸோ மியூலை வந்து பண்ணால் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை தான் வந்து பண்ணால் இவங்க எங்கே சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் கிளியர். ஓகே, நான் இந்த செஷன் பிடிஎஃபை நான் உங்களுக்கு வந்து பண்ணேன் டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய டெலகிராம் குரூப் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பண்ண பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ.